வணக்கம். சுவையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவை அரைச்சி வச்சுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சீரகம், சோம்பு, மிளகு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். குக்கரில் 2 மேஜைக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. இது சூடானதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்முருவல் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினாலும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி இலையை அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பொருளான சீரகம், சோம்பு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இப்போ மீதியை வச்சுருங்க. அதை கடைசி சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தான் அடுத்த பொருளை சேர்க்கணும். இப்படி பொறுமையாக செஞ்சு வந்தீங்கன்னா கடைசி நம்ம பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இப்போ நம்ம பொடிசை நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த மசாலாவோட கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வதங்கி பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப் தண்ணி கணக்கில் சேர்த்துக்கோங்க. அரிசியை நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அதையும் இந்த சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு. வாவ், மணமும் சுவையும் நிறைந்த நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயார். இது ரொம்ப மணமாக இருக்கும். பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட இதில் செஞ்சிங்கன்னா சுவையும் மணமும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.